ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலேயும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் வெளிப்படுத்துகிற விசேஷம் 3வது அதிகாரம் 12ஆம் வசனம். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனை என் தேவனுடைய ஆலயத்திலே தூணாக்குவேன், அதினின்று அவன் ஒரு காலம் நீங்குவதில்லை. ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவன் தேவனுடைய ஆலயத்தில் தூணாக்குவேன் என்று கர்த்தர் தம்முடைய வாக்கு தத்தத்தை பண்ணியிருக்கிறார். அது நின்று அவன் நீங்குவதில்லை என்றும் வாக்கு பண்ணியிருக்கிறார். நாம் ஜெயிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நம்முடைய வாழ்க்கையில் ஜெயம் என்பது எட்டாக்கனியாக நிறைய பேருடைய வாழ்க்கையில் இருக்கிறது. பாவத்திலிருந்து ஜெயமில்லை, அல்லது ஏதாவது ஒரு காரியத்தில் நாம் பிடிக்கப்பட்டிருக்கிற பிரச்சனையிலிருந்து ஒரு ஜெயமில்லை, கடனில் இருந்து ஒரு ஜெயமில்லை, அல்லது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற போராட்டமான காரியங்களிலிருந்து ஒரு ஜெயமில்லை. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவன் என் தேவனுடைய ஆலயத்தில் தூணாக்குவேன், அது நின்று அவனை நான் நீங்குவதில்லை என்று சொல்லி, ஆண்டவருடைய ஆலயத்தில் தூணாக நிற்கிறது என்பது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. தேவனுக்காக தூணாக நிற்கிறது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. ஆனால் நாம் ஜெயிக்க வேண்டும். யார் அந்த ஜெயத்தை தருகிறது? யார் அந்த ஜெயத்தை கொடுக்க முடியும்? கர்த்தர் ஒருவர் தான் நமக்கு அந்த ஜெயத்தை தர முடியும். ஏனென்றால் அவர் நம்மோடு கூட இருக்கும் பொழுதுதான் அந்த ஜெயத்தை நாம் அனுபவித்து விட முடியும். சமீபத்தில் நான் ஒருவரோடு பேசி கொண்டிருந்த பொழுது, அப்பொழுது அந்த தாவீதை குறித்து நாங்கள் ஒரு காரியத்தை விமர்சனம், அதாவது பேசி கொண்டிருந்தோம், அதை குறித்து விவாதித்து கொண்டிருந்தோம். அப்பொழுது ஒரு காரியத்தை நாங்கள் பேசின பொழுது ருசிகரமாக இருந்தது. தாவீது தேவனிடத்தில் போய் ஜெயம் கொள்ளுவதற்கு அவன் தன்னுடைய மந்திரிமார்களையோ அல்லது படை வீரர்களிலே சிறந்தவர்களையோ கூப்பிட்டு எப்படி நாம் இந்த செயல்பாட்டுகளை செய்ய வேண்டும் என்று அவன் கேட்பது கிடையாது. ஆனால் மாறாக தாவீது தேவனுடைய சமூகத்தில் போய் எப்படி நான் ஜெயிக்க முடியும் என்று ஆண்டவரிடத்தில் கேட்பான், விசாரிப்பான். அப்பொழுது ஒரு சமயம் தாவீது இப்படி போய் கேட்கும் பொழுது ஆண்டவர் மிக அழகாக சொல்கிறார், தாவீதே, நீ நேரடியாக போக வேண்டாம், நீ தனியாகவும் போக வேண்டாம், நீ உன்னுடைய படை வீரர்களோடும் போக வேண்டாம், நான் சொல்லும் வரை காத்திரு, படை வீரர்களை ஆயத்தப்படுத்து, படையை ஆயத்தப்படுத்து, நான் சொல்லும் வரை காத்திரு, நான் உனக்கு முன்னே போவேன், அப்பொழுது உனக்கு வெற்றி கிட்டும் என்பதாக. இந்த தாவீதும் அவன் காத்திருக்கிறான். அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், முசுக்கொட்டை செடி என்று ஒரு செடியை குறித்து சொல்லி, அந்த செடியின் மேல் ஒரு இரைச்சலை நீ கேட்பாய். அந்த செடியினுடைய மேல் தட்டு பகுதியில் ஒரு இரைச்சலை நீ கேட்கும் பொழுது, சேனைகளின் கர்த்தராகிய நான் உனக்கு முன்பாக புறப்படுகிறேன் என்று நீ புரிந்துகொள், நீ அறிந்துகொள். பின்பு அந்த இரைச்சலை தொடர்ந்து நீ உள்ளே வா, அங்கே ஜெயம் உண்டாகும் என்பதாக. இப்படி ஆண்டவரிடத்தில் ஜெயிப்பதற்கு, யுத்தத்தில் ஜெயிப்பதற்கு தாவீது ஆலோசனை கேட்டான். அதே போல இயேசுவினிடத்தில் வந்து ஒரு மனிதன் கேட்கிறார், நான் இந்த உலகத்தை ஜெயிக்க வேண்டும், பாவத்தை ஜெயிக்க வேண்டும், நான் என்ன செய்ய வேண்டும்? எல்லாவற்றையும் நான் கீழ்ப்படுகிறேன், கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறேன், கற்பனைகளுக்கு கீழ்ப்படுகிறேன், நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கேட்ட பொழுது, உனக்கு உண்டானதை தருத்தருக்கு கொடுத்து விட்டு வா என்று சொன்ன மாத்திரத்தில் அவன் அவரிடத்தில் துக்கமுகமாய் புறப்பட்டு போனான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் நிக்கதோம் என்று சொல்லுகிற ஒரு மனிதன் வந்த பொழுது கபடற்ற இஸ்ரவேலாய் கர்த்தர் அவனை பார்த்தார். ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் ஜெயிக்க வேண்டும் என்றால் நம்முடைய பலவீனங்களை நாம் அறிந்திருக்க வேண்டும். அதிலிருந்து நாம் வெற்றி பெறுவதற்கு தேவனிடத்தில் ஒத்தாசை கேட்க வேண்டும். நாம் நினைக்கிறோம், என் அறிவு இதை சாதித்து விடும், என் புத்தி இதை சாதித்து விடும், என் நண்பர்கள் இதை சாதித்து விடுவார்கள், என்னுடைய பணம் இதை சாதித்து விடும், பதவி இதை சாதித்து விடும். பிரியமானவர்களே, இவைகள் எல்லாவற்றிலும் நாம் தோற்று போய்விடுவோம். ஜெயிக்கிறவர் நம்முடைய தேவன். தேவனிடத்தில் மாத்திரம்தான் ஜெயிப்பதற்கான யுத்திகள் நமக்கு கற்றுக் கொடுக்கப்படுகிறது. ஒரு மனிதன் நன்றாக போய் தன்னுடைய உடலை பாதுகாத்து கொள்ளுவதற்காக பல மலைகள், பல குன்றுகள், பல ஆறுகள், இவைகளில் போய் நல்ல மூலிகைகளை வாங்கி பருகுகிறார், நல்ல மூலிகைகளை எடுத்துக்கொள்ளுகிறார்.
எனக்கு ஒரு தீங்கும் வராது, நான் ஜெயிப்பேன், நான் இதை செய்வேன் அதை செய்வேன் என்று சொல்லுகிறார். ஆனால் அவனிடத்திலிருந்து ஒரு ஃபோன் கால் வருகிறது, பாஸ்டர் நான் இங்கே அட்மிட் ஆகிருக்கிற, எனக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். என்ன அட்மிஷன் அப்படின்னா, அவருடைய வயிறு கெட்டு போய்விட்டது, அவருடைய வயிற்றை அறுத்து தான் சில வேலை பார்க்க வேண்டியது இருக்கிறது என்று டாக்டர்கள் சொல்லுகிறார்கள். பிரியமானவர்களே, நாம் வியாதியை ஜெயிக்க கர்த்தர் தான் நமக்கு உதவி செய்ய முடியும். எப்படி ஜெயிக்க முடியும்? ஆபத்து நேரம் நாம் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் ஜெயத்தை கட்டளையிடுகிற தேவன். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு விஷயத்தில் உங்களுக்கு ஒரு வெற்றி வேணும், ஜெயிக்க வேண்டும், நீங்கள் ஜெயம் பெற்றவர்களாய் காணப்பட வேண்டும். அப்பொழுதுதான் ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் உறுதியாக நிற்க முடியும், தூணாக நிற்க முடியும். அது நின்று அவனை கர்த்தர் விளக்காமல் பாதுகாத்து கொள்ளுவார். இன்றைக்கு உங்களை தூணாக மாற்ற விரும்புகிறார். ஒரு விசை நீங்கள் அவரிடத்தில் ஒத்தாசையாக, ஆண்டவரே இந்த பலவீனம், இந்த காரியத்தில் எனக்கு வெற்றி வேண்டும் என்று கேட்பீர்களா? நீங்கள் கேட்கும் பொழுது நிச்சயம் உங்களுக்கு ஒரு வெற்றியை தருவார். நீங்கள் வெற்றி பெற்ற உடனே உங்கள் வாழ்க்கை உறுதியாகிவிடும். உங்கள் காரியங்களில் உறுதியாக நிற்பீர்கள். கர்த்தர் பெரிய வெற்றியை, ஜெயத்தை உங்களுக்கு தருகிறதை நீங்கள் காண்பீர்கள். ஆமென், ஆமென்.